வணக்கம். இது நம்ம சயின்டிஃபிக் தமிழ் சேனல். இந்த சேனலில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் கிளாஸோட ஓரத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் தெரியும். அது யாரும் அவ்வளோ நோட்டீஸ் பண்ணாமல் இருக்க மாட்டீங்க. ஆனால் சில கிளாஸ் ஓரத்தில் அந்த மாதிரி தெரியாது. அது ஏன் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம கிளாஸ் மேனுஃபேக்சர் ப்ராசஸ்லேருந்து எடுத்துக்கலாம். இப்போது இந்த கிளாஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது இந்த சாண்டு அதுதான் இருக்கிறது ரொம்ப மெயினான இன்க்ரீடியண்ட்டு. ஆனால் எல்லா சாண்டும் இந்த கிளாஸ் உருவாக்குறதுக்கு கரெக்டாக இருக்காது. சிலிக்கா சாண்ட் அப்படின்ற சாண்ட் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். இந்த சாண்டுக்கு ஏன் சிலிக்கா சாண்ட் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, இந்த சாண்டில் சிலிக்கான் டை ஆக்சைடு கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அந்த சிலிக்கான் டை ஆக்சைடு தான் இந்த கிளாஸ் உருவாக்குறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். அதே மாதிரி இந்த சிலிக்கா சாண்டை வந்து குவார்ட்ஸ் சாண்ட் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஓகே, இப்போது ஒரு சாண்ட்னா அதில் ஒரே ஒரு காம்பவுண்ட் மட்டும் இருக்காது, நிறைய இம்ப்யூரிட்டிஸும் அதில் கலந்துருக்கும். அதில் ஒரு மெயினான இம்ப்யூரிட்டிஸ் என்னென்னா அயன் ஆக்சைடு. அதாவது இந்த சிலிக்கா சாண்டில் இருக்கிற அயன் ஆக்சைடு வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ரெட் கலரில் Fe2O3 அயன் ஆக்சைடு கிடையாது. இது வந்து பிளாக் கலரில் இருக்கிற FeO, வெறும் FeOன்ற ஃபார்முலா இருக்கிற ஒரு அயன் ஆக்சைடு தான் இந்த சிலிக்கா சாண்டில் நிறைய இருக்கும். இப்போது இந்த அயன் ஆக்சைடு அயன் 2 ஆக்சைடு பார்த்தீங்கன்னா anhydrous ஃபார்மில் பிளாக் கலராக இருக்கும். ஹைட்ரேட்டட் ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் ஆன ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். ஓகேவா? இந்த க்ரீன் கலர் அந்த சாண்டில் கலந்துருக்கனால தான் அந்த சாண்டை நீங்கள் இந்த கிளாஸ் மேனுஃபேக்சரில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து க்ரீன் கலரில் தெரியுது. அது மட்டும் இல்லாத இந்த க்ரீன் கலர் ஏன் கிளாஸோட ஓரத்தில் மட்டும் தெரியுதுன்னா, கிளாஸ் ஓரத்தில் தான், அதாவது கிளாஸோடைய எட்ஜில் தான் பார்த்திங்கன்னா திக்னஸ் அதிகமாக இருக்கும். கிளாஸோடைய மற்ற பகுதியிலலாம் வந்து திக்னஸ் கம்மியாக இருக்கும். அதனால தான் இந்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓரத்தெல்லாம் உங்களுக்கு க்ரீன் கலரில் தெரியுது. ஆனால் இந்த மாதிரி அயன் ஆக்சைடு கண்டென்ட் ஒரு கிளாஸில் அதிகமாக இருக்கிறது ஒரு டிஸ்அட்வான்டேஜா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை அப்படி சொல்லிட முடியாது. ஏன்னா இந்த அயன் ஆக்சைடு வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ராரெட் ரேஸ்லேருந்து உங்களை தடுக்கும். அப்போது இந்த இன்ஃப்ராரெட் ரேஸ்லேருந்து தடுத்தாலே நம்மளுக்கு ஹீட் உள்ளே வர்றது கொஞ்சம் கம்மியாயிடும். அப்போது இந்த அயன் ஆக்சைடு கலந்த கிளாஸ் வந்து நம்ம கிளியர் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த கிளியர் கிளாஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம ஹீட் உள்ளே வரதை நம்ம தடுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு டைப் ஆஃப் கிளாஸ் இருக்குது, லோ அயன் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லோ அயன் கிளாஸ் வந்து என்னென்னா, டெடிக்கேட்டடாக கிளாஸ் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் அயன் கண்டென்ட், அதாவது அது கிளாஸ் வந்து மோல்ட் பண்ணி இருக்கும் போது அது உள்ளே இருக்க அயனெல்லாம் வந்து அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துருவாங்க. அப்போது அந்த கிளாஸ் வந்து க்ரீன் கலராக தெரியாது. இதை வந்து நம்ம லோ அயன் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். இதே சாதாரணமாக க்ரீன் கலராக தெரியறதை வந்து கிளியர் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். என்னதான் அது ஃபுல் கிளியராக இல்லைன்னாலும் நம்ம அதை வந்து கிளியர் கிளாஸ்ன்னு தான் கூப்பிடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய சர்ப்ரைசிங் வீடியோஸை பார்க்கணுன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.